வெல்கம் டு லைஃப்சைன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரைபோசோம் 1940 ஆல்பர்ட் கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு மைக்ரோசோம் அப்படிங்கிற ஒரு நேமில் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது இப்போ ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரைபோசோம் அப்படிங்கக்கூடிய எந்த நேம் யார் வைக்கிறாங்க அப்படின்னா 1952 ஜிஇ பலடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு ரைபோசோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஒவ்வொரு ரைபோசோம்லேயும் 2 சப்யூனிட் இருக்கும். ஒன்று லார்ஜர் சப்யூனிட், ரெண்டாவது ஸ்மாலர் சப்யூனிட். லார்ஜர் சப்யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் ரீஜன் இருக்கும், அண்ட் தென் சென்ட்ரல் ப்ரோட்டோபன்ஸ் இருக்கும், சைடில் ஸ்டாக் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுவே ஸ்மாலர் சப்யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பாடி அண்ட் ஹெட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த லார்ஜ் அண்டு ஸ்மால் சப்யூனிட் ரெண்டும் பைண்ட் ஆகும்ல, இந்த ரீஜனில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா கிளப்ட் வந்து இருக்கும். அடுத்தது ஸ்மாலர் ரீஜனுடைய மேல் பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம், சரிங்களா. இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா 10th பார்ட் வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த லார்ஜர் சப்யூனிட்டும் ஸ்மாலர் சப்யூனிட்டும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒன்றோட வந்து உங்களுக்கு இணைஞ்சிருக்கும். இந்த ரைபோசோம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இதனுடைய மாடலை 2 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. என்னென்ன, ஒன்று ஸ்டூஃப்லர் அண்ட் தென் ஒயிட்மேன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல இந்த மாடல் தான் அது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லேக் மாடல் அப்படிம்பாங்க. இந்த லேக் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் அதே தான், ஸ்மாலர் சப்யூனிட் இருக்கும், லார்ஜர் சப்யூனிட் இருக்கும். ஸ்மாலர் சப்யூனிட்டில் ஹெட் பாடி இருக்கும், அண்ட் தென் கிளப்ட் ரீஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுவே லார்ஜர் சப்யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பேஸ் ரீஜன் வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், கரெக்டுங்களா. இப்போ இந்த இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்மாலர் சப்யூனிட்டில் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் லார்ஜர் சப்யூனிட் வந்து அப்படியே இணைஞ்சு உங்களுக்கு ரைபோசோமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அடுத்தது இந்த ரைபோசோமுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரோகரியோட்டிக் ரைபோசோம், யூகரியோட்டிக் ரைபோசோம்னு சொல்லிட்டு கேட்டகரி பண்ணலாம். இந்த ப்ரோகரியோட்டிக் ரைபோசோமை பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏ கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட 60% வரைக்கும் இருக்கும். யூகரியோட்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஆர்என்ஏ கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கும், 40% தான் இருக்கும். அடுத்தது இந்த ப்ரோகரியோட்டிக் ரைபோசோமில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40% தான் இருக்கும். ஆனால் யூகரியோட்டிக்கில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது, 60% இருக்குது. ஸோ இங்கே ஆர்என்ஏ ப்ரோட்டீன் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. ப்ரோகரியோட்டிக் ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சப்யூனிட் இருக்குன்னு தெரியும். ஒன்று ஸ்மாலர் சப்யூனிட், இதோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா 30S சப்யூனிட் அப்படிம்பாங்க. அடுத்தது லார்ஜர் சப்யூனிட், இதனுடைய நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50S அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்வெட்பெர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வீழ்படிவு இருக்குல்ல, செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்வெட்பெர்க் யூனிட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே யூகரியோட்டிக் ரைபோசோம் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்மாலர் சப்யூனிட்டில் 40S இருக்கும், அண்ட் தென் லார்ஜர் சப்யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 60S வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ரோகரியோட்டிக் ரைபோசோம் என்னென்ன கண்டென்ட் இருக்குது ஸ்மாலர் சப்யூனிட்டில், 16S ரைபோசோமல் ஆர்என்ஏ, அது மட்டும் இல்லாமல் 21 ப்ரோட்டீன் மாலிகுல் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்பி அப்படிம்பாங்க. ஸ்மாலர் சப்யூனிட்டில் ப்ரெசென்ட் ஆகிக்கக்கூடிய ப்ரோட்டீனுக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது லார்ஜர் சப்யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 23S ஆர்என்ஏ, 5S ஆர்என்ஏ, அண்ட் தென் 34 ப்ரோட்டீன் மாலிகுல் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூகரியோட்டிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்மாலர் சப்யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 18S ஆர்என்ஏ இருக்கும், 30 ப்ரோட்டீன் மாலிகுல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். லார்ஜர் சப்யூனிட்டில் 28S ஆர்என்ஏ, 5S ஆர்என்ஏ, 5.5S ஆர்என்ஏ, அடுத்தது உங்களுக்கு 40 ப்ரோட்டீன் மாலிகுல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்தோம்னா ரைபோசோமில் ப்ரெசென்ட் ஆகிக்கிறதுனால இதை ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ரைபோசோமல் சப்யூனிட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வெரி சிம்பிள். ப்ரோகரியோட்டிக் ரைபோசோமை பாருங்கள், இது 30 இருக்குங்களா, இது 50 இருக்குது. ஸோ இது கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும் யூகரியோட்டிக் ரைபோசோமோட சப்யூனிட் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ 30 + 10 40. ஸோ இது வந்து யூகரியோட்டிக்கோடைய ஸ்மால் சப்யூனிட். அதே மாதிரி 50 + 10 60, இது யூகரியோட்டிக்கோட லார்ஜர் சப்யூனிட் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாலர் சப்யூனிட்டோடைய ரைபோசோமல் ஆர்என்ஏ பாருங்கள், இதில் எனக்கு 16S இருக்குதா. ஸோ இது கூட 2 சேர்த்துனிங்கன்னா 18S, அவ்வளோதான் வந்து இது முடிஞ்சது. அடுத்தது
இங்கே பாருங்கள் லார்ஜர் சப் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரைபோசோமல் ஆர்என்ஏ 23S இருக்குது, 5S இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 28 கிடைக்குமா? 23 + 5 28. ஸோ இங்கே கிடச்சிருச்சிங்களா 28. ஸோ ப்ரோகேரியோட்டிக்கில் இருக்கக்கூடிய 23 + 5S நம்ம கூட்டினோம்னா உங்களுக்கு 28 கிடைக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லார்ஜர் சப் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரைபோசோமல் ஆர்என்ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது இப்போ நான் சொன்னது வந்து ஒன்லி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது இது கூட என்ன இருக்கும்? 5S ரைபோசோமல் ஆர்என்ஏ இருக்கும், 5.S ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம் சப் யூனிட் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? உங்களுக்கு 70S டைப் ரைபோசோமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ எஸ்னாவே ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஸ்வெட்பெர்க் யூனிட். ஸோ இங்கே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 30 + 50 வந்து 80 தான் வரணும், ஏன் 70 வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது ஸ்வெட்பெர்க் யூனிட்டை பேஸ் பண்ணி வரதுனால வந்து உங்களுக்கு ரீடிங் வந்து மாறும். சரிங்களா? ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட் 70S ரைபோசோமோட மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.7 × 10⁶ டால்டன். அதாவது 1 டால்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய வெயிட்டுக்கு ஈக்குவலானது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே, பாக்டீரியா இதில் எல்லாமே இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது யூகேரியோட்டிக் ரைபோசோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 சப்யூனிட்டும் ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கு என்ன கொடுக்குது? 80S ரைபோசோமை கொடுக்குது. இதனுடைய மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 × 10⁶ டால்டன் வந்து கிடைக்குது. இது எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். அப்பார்ட் ஃப்ரம் சைட்டோபிளாசத்தை தவிர இங்கே மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட்லேயும் இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே மெமேலியன் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ரைபோசோமுடைய நேம் 55S ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லார்ஜர் சப் யூனிட் 35S, ஸ்மாலர் சப் யூனிட் 25S. அடுத்தது இந்த ரைபோசோம் எப்படி பயோஜெனிசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட்டோபிளாஸில் தான் நடக்கும். யூகேரியோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸில் நடக்கும். ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிங்கிள் ஓப்ரான் தான் வந்து இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து உங்களுக்கு கோட் பண்ணுது. என்னென்ன டைப் ரைபோசோமல் ஆர்என்ஏ கிடைக்குது? 5S ரைபோசோமல் ஆர்என்ஏ, 23S ரைபோசோமல் ஆர்என்ஏ, 16S ரைபோசோமல் ஆர்என்ஏ. இங்கே 5S ரைபோசோமல் ஆர்என்ஏ, 23S ரைபோசோமல் ஆர்என்ஏ வித் சைட்டோபிளாஸ்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரோட்டீன், இந்த மூணும் சேர்ந்து உங்களுக்கு ரைபோசோமுடைய லார்ஜர் சப் யூனிட், அதாவது ப்ரோகேரியோட்டிக்கில் இருக்கக்கூடிய லார்ஜர் சப் யூனிட் என்ன? 50S. ஓகேங்களா? ஸோ இதை டெவலப் பண்ணுது. அடுத்தது 16S ரைபோசோமல் ஆர்என்ஏ வித் சைட்டோபிளாஸ்மிக் ப்ரோட்டீன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைபோசோமலுடைய ஸ்மாலர் சப் யூனிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. அடுத்தது இதுவே யூகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும், நம்ம யூகேரியோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? குரோமோசோம்ஸ் இருக்குமா? இந்த குரோமோசோம்னுடைய நடுப்பகுதி வந்து என்ன சொல்லுவா? சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு ரகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சுமா இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியோலஸ் இருக்குன்னா நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ். ஸோ இந்த நியூக்ளியோலஸ் கூட பைண்டாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியோலர் ஆர்கனைசர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, NOR. இது ஹியூமன் குரோமோசோமை பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கும்? குரோமோசோம் நம்பர் 13, 14, 15, 21, 22ல் வந்து இந்த NOR ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோலர் ஆர்கனைசர் ரீஜனிலிருந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோமல் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரைபோசோமல் டிஎன்ஏலேருந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? 45S ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும் டியூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் RNA பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் மூலமாக உங்களுக்கு 45S ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 45S ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து மெத்திலைசேஷன் ஆகும். அதாவது இந்த 45S ரைபோசோமல் ஆர்என்ஏ கூட மெத்தில் குரூப் வந்து இதில் ஆட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மெத்திலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த 45S ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? 28S ரைபோசோமல் ஆர்என்ஏ ப்ளஸ் 18S ரைபோசோமல் ஆர்என்ஏவாக அப்படி ஸ்ப்ளிட் ஆயிரும். அடுத்தது இதுக்கு தேவையான 5S ரைபோசோமல் ஆர்என்ஏ வந்து அவுட் சைடு தான் நியூக்ளியோலஸ் ரீஜன்லேருந்து வந்து உங்களுக்கு சிந்தசிஸ் ஆகி வந்துடும். இதுக்கு தேவையான ப்ரோட்டீன் எங்கே சிந்தசிஸ் ஆகும்? நியூக்ளியஸில் சிந்தசிஸ் ஆகாது, சைட்டோபிளாஸ்டில் சிந்தசிஸ் ஆகும். டியூரிங் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமாக
இங்கே ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகிட்டு நியூக்ளியர் போர் மூலமாக நியூக்ளியஸ்குள்ளே வந்துடும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு, அடுத்தது ரைபோசோமல் ஆர்என்ஏ கிடச்சிருச்சு. இப்போ யூகரியோட்டிக்கோடைய லார்ஜர் சப்யூனிட்டில் என்னென்ன இருக்கும்? 28S ரைபோசோமல் ஆர்என்ஏ, 5S ரைபோசோமல் ஆர்என்ஏ, 5.5S ரைபோசோமல் ஆர்என்ஏ வித் ப்ளஸ் ப்ரோட்டீன் இருக்கும். சரிங்களா? இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு லார்ஜர் சப்யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே ஸ்மாலர் சப்யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18S ரைபோசோமல் ஆர்என்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன் மாலிகுல் ரெண்டு ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? யூகரியோட்டிக்கோடைய ஸ்மாலர் சப்யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட் ரைபோசோம்ஸ் வந்து எங்கே வருது? உங்களுக்கு சைட்டோபிளாசத்துக்கு வருது. ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ரெண்டு சப்யூனிட்டும் ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கு மோனோசோம்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா முக்கியமான ஒரு அயன் கூட நம்ம சொல்லலாம், மெக்னீசியம். ஏன் அப்படின்னா இந்த மெக்னீசியம் வந்து ரைபோசோமல் சப்யூனிட்டை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மெக்னீசியத்தோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறையும் போது ரைபோசோமல் வந்து சப்யூனிட் இருக்குல்ல, அது வந்து செப்பரேட் ஆகி போயிடும். மெக்னீசியத்தோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ரைபோசோமல் சப்யூனிட்டோடைய பைண்டிங் ரேஷியோவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எப்படி பைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெக்னீசியம் அயான், அதாவது ஒவ்வொரு ரைபோசோமல் சப்யூனிட்லேயும் என்ன இருக்கும்? ரைபோசோமல் ஆர்என்ஏ இருக்குமா? ஓகே, ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இதில் ரைபோ சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பாஸ்பரிக் ஆசிட் இருக்கும், அந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும். இங்கே ரைபோ சுகருக்கும் பாஸ்பரிக் ஆசிட்டுக்கும் இடையில் என்ன இருக்கும்? பாஸ்பேட் பாண்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? ஸோ இந்த பாஸ்பேட் பாண்டு வந்து ஒரு சப்யூனிட்டில் இருக்கக்கூடியதுக்கும் ரெண்டாவது சப்யூனிட்டில் இருக்கக்கூடியதுக்கு இடையில் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். யார்? மெக்னீசியம் அயான். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த ரைபோசோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னொரு பக்கம் முக்கியமாக இருக்கும், அதாவது நம்மளுடைய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குல்ல, ஸோ அது மேலேயும் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இது என்ன சொல்லுவாங்க? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட இதை சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்படி ரைபோசோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்து மேலே அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த பார்ட், அதாவது ரைபோசோம் ப்ளஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னா கிளைகோ ப்ரோட்டீன். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம்னா ரைபோபோரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைபோபோரின் 1, ரைபோபோரின் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ரைபோசோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேலே அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ரைபோசோமல் ஆர்என்ஏ டைப்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரைபோசோமுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரைபோசோமுடைய லார்ஜர் சப்யூனிட்டில் என்னென்ன இருக்கும்? உங்களுக்கு எக்ஸிட் சைட் இருக்குமா? அடுத்தது பெப்டிடைல் டிஆர்என்ஏ பைண்டிங் சைட் இருக்கும். அடுத்தது அமினோ அசைல் டிஆர்என்ஏ பைண்டிங் சைட் இருக்கும். ஸ்மாலர் சப்யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ பைண்டிங் சைட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது என்ன ஆகுனா, இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2 இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறது? எம்ஆர்என்ஏவை உங்களுக்கு எம்ஆர்என்ஏ பைண்டிங் சைட்டில் பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 எம்ஆர்என்ஏவை இந்த எம்ஆர்என்ஏ பைண்டிங் சைட்லேருந்து டிட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இந்த மேலே நம்ம சொன்னோம்ல சைட்ஸ், டிஆர்என்ஏ பைண்டிங் சைட்ஸில், இதில் வந்து என்னாகும்? நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் போது உங்களுக்கு சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்டை கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு இந்த சைட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரைபோசோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் உடைய ஃபேக்ட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க லைஃப் சயின்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.